எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, ஒரு டாக்டர் இவ்வளோ டென்ஷன் ஆகக்கூடாது. அது அவருக்கு ஆரோக்கியம் வந்து சார் அப்படிலாம் ஆகாதீங்க. எதுக்கு அவ்வளோ கோவப்படுறீங்க? அவர் என்ன சொல்கிறாரு, சினிமாவில் வந்து ஒன்றுமே இல்லை, ஜாலிக்கு தான் பார்க்குறோம். வீட்டில் இல்லை சந்தோஷமா சார்? ஆனால் வீட்டில் அறிவுரை சொல்லி பாருங்கள். நீங்கள் நேராக வீட்டுக்கு போயிட்டு, என் பொண்டாட்டிட்டு நான் சொல்கிறேன், அறநினைப்பட்டதே இல்வாழ்க்கை, ரம்பம் கிளம்பு. பையனை கூப்பிட்டு, தம்பி, தந்தை மகட்காற்றும் உதவி, லோன் வாங்கியாவது பைக் வாங்கி கொடு. அவனுக்கு அறிவுரை நான் சொன்னால் பிடிக்காது சார். அவனுக்கு சொல்ல வேண்டியவங்க பிடிக்கும், சொல்லணும். அவரு ரொம்ப கோவப்பட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கருப்பால கையால் என்ன பிடிச்சான், பக்தி பாட்டாச்சே, அது பக்தி டியூனில் போட்டாமே, தெய்வீக காதலை தெய்வீக டியூனில் தான் சார் போடணும், சாதா டியூனில் போடக்கூடாது சார். உலகத்தில் வளர்ந்த நாடுகளுடைய மதிப்பீடு எப்படி வைக்கிறாங்கன்னா, அது நாட்டில் 100 ரூபாய்க்கு மேலே எந்த நாடு இல்லையோ, 100 ரூபாய்க்கு மேலே நோட்டுகள் இல்லையோ, அந்த நாடு வளர்ந்த நாடு. இதை பிச்சைக்காரன் ஒரு படத்தில் ஒரு பிச்சைக்காரன் சொல்லுவான், ஒரு நாடு வளரணும்னா இந்த டெனாமினேஷனை வந்து குறை, 100 ரூபாய்க்கு வச்சிரு, அதுக்கு மேலே வைக்காதன்னு ஒரு பிச்சைக்காரன் சொல்லுவான். அந்த பிச்சைக்காரன் சொன்ன கருத்து இந்த தேசம் ஏற்காத காரணத்தினால் நாம் ஒரே ராத்திரியில் பிச்சைக்காரனாக ஒவ்வொரு ஏடிஎம் வாசல் நின்றோம். இதில் என்ன பெரிய இது? நீங்கள் ஒருத்தர் இப்போ சமீபத்தில் பத்திரிக்கையில் பாபா ராம் ரஹீம் அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க. இல்லை ஒரு மிகப்பெரிய பதவியில் ஒருத்தர் சொல்கிறாரு, 2 பொண்ணை தானே கெடுத்தாரு, நீதிபதி 10 வருஷம் தான் எதிரானுந்தார். இந்த ஆள் சொன்னோன்னே 20 வருஷம். வடிவாள் சொன்னாம்ப, வாய மூடுறா, ஏன்டா நீ வேற திறந்தியன். இதை ஒரு படத்தில் சொன்னான் சார், கடுகுன்ற படத்தில். ஹீரோ கூட சொல்லல, ஒரு புலி வேஷம் ஆடுற பையன் சொல்லுவான், ஏண்டா தப்புன்னு உனக்கு தெரியுது, ஆனால் நீ அதை ஏற்றுக்கல பத்தியா, அதை சரி கட்ட பார்க்கல பத்தியா, எல்லாம் பதவி சுகத்திற்காக நீங்கள் எல்லா தவறுகளையும் மறைக்கிறீர்கள். புலி வேஷம் ஆடுறவன் சொல்றான் சார். நீங்க ஒரு பெண்ணை எப்படி வளர்க்கணும்னு ஒரு முறை இருக்கு. எப்படி வளர்க்கணும் தெரியுங்களா? அது ஒரு பாட்டில் ஒரு சொன்னான், ஊதா கலரு ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். எதுக்கு சார் சலாம் போடணும்? ஏன் ரிப்பனையும் அப்பனையும் ஒன்றா சேர்த்தான்? யோசிச்சு பார்க்கக்கூடாது சார்? ரிப்பனோட வேலை நான், வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த ரிப்பன் டியூட்டி? கலைந்திருக்கின்ற கூந்தலை சரியாக பின்னி நேராக நிமிர்த்தி கட்டக்கூடிய ஒரு கட்டுக்கோப்பை கொண்டு வருவது ரிப்பன். அதே போன்று உன்னை கட்டுக்கோப்பாக வளர்த்திருக்கின்ற உன்னுடைய அப்பனுக்கு நான் சலாம் சொல்ல வேண்டும் சொன்னான். ஆனா இந்த பாட்டு எழுதினவர் கூட இப்படி சிந்திச்சு எழுதியிருக்க மாட்டார். ஆனா எழுதினவர் மட்டும் உன் கருத்தை கேட்டாரு, உன்னைய நாளையிலேருந்து மேனேஜர் ஆக்கிடுவார். என் பாட்டுக்கு பூரா நீ விளக்கம் கொடுத்துக்கிட்டே உட்காந்துறியா, எனக்கு கொடுக்குற பேமெண்ட்டில் பாதியை நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்றார். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சினிமா கலைஞர்களுக்கு சினிமாக்காரர்களுக்கு அக்கறை இல்லை. 70வது சுதந்திர தினத்தை இந்திய தேசம் கொண்டாடுகின்ற பொழுது இந்திய நடிகர் அக்ஷய் குமார் தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு செய்தி போடுறார். என்னன்னா, என்னுடைய ரசிக பெருமக்களே, நீங்கள் என்னை ரசிக்கிறீர்கள், ஆனால் இந்தியாவில் வெப்சைட் ஒன்று இருக்கு, பாரத் கர்வீர் அப்படின்ற ஒரு வெப்சைட். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுடைய குடும்பங்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, குறிப்பாக 114 பேர் கஷ்டப்படுறாங்க. நீ உண்மையான என் ரசிகனாக இருந்தால் எனக்கு மாலை போடாதே, அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது, நான் முதல் தொகையை அனுப்புகிறேன், நீ அடுத்த வருடத்துக்குள் அவர்களை காப்பாற்றுன்னு சொன்ன உடனே இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுங்களா? வெறும் 34 பேர் தான் இருக்காங்களே தவிர மற்றவங்களெல்லாம் காப்பாற்றிட்டான் சார். இதுதான் சமூக அக்கறை. நீங்க நினைச்சிட்டு ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு 108 ஆம்புலன்ஸ் எங்க பார்த்தாலும் போகுது. நடுவர் அவர்களே, பஸ் டிரைவரை நீங்க என்ன சொல்லுவீங்க? பஸ் ஓட்டுறவர் என்ன சொல்லுவீங்க? டிரைவர். ஃப்ளைட் ஓட்டுறவரை ஃப்ளைட் டிரைவர் சொல்லுவீங்களா? பைலட். ஏன் தெரியுங்களா அது பைலட் சொன்னாங்க? இப்போ நீங்க பஸ் போயிட்டே இருக்கு, திடீர்னு பிரேக் போட்டால் கூட ஒன்றும் ஆகாது. ட்ரெயின் போயினுக்குது, பிரேக் போடலாம், ஓரளவுக்கு போடலாம், மேலே போயினுக்கிறோம், அவர் திடீர்னு சடன் பிரேக் போடுறாருன்னு வச்சிங்களேன், ஏதோ எமர்ஜென்சி, என்ன ஆகும்? நிறைய பேருடைய உயிரை பாதுகாப்பவன் எவனோ அவனை பைலட்னு சொல்றதுக்காக 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுற டிரைவருக்கு நம்ம பேரு
பைலட்டுன்னு பேர் வச்சிருக்கான். அந்த படத்தில் அந்த டிரைவர் சொல்லுவான், சார் அவனுக்கு அப்பா இருக்காது. அந்த கதாநாயகனை கூட்டிட்டு வருவான், சொல்லுவான், என் அப்பா இருந்தபோது அந்த மனுஷனை நான் மதிக்கவே இல்லை, இப்போ அந்த ஆள் இல்லை, என் மனசு அந்த ஆளை தேடுது அப்படின்னு சொல்லு. முள்ளு மலருங்க ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரஜினி கை இருக்காது. அவர் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், சார் இந்த காளி கெட்ட பையன் சார், 2 கையும் 2 காலாலும் பிழைச்சிக்குவான் சார்னா. அந்த ஒரு வார்த்தையை நம்பி தங்கவேலு மாரியப்பன் என்ற ஒரு மனிதன் இந்திய தேசத்திற்காக ஒலிம்பிக் பதக்கத்தை வாங்கி கொடுத்தார் இல்லையா? அதனங்க சொன்னாங்க, கெத்த விடாத தம்பி, கெத்த விடாத, ஏறினாலும் வாரினாலும் நீ கெத்த விடாதன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 31 ஜூலை உலகத்துடைய அத்தனை பத்திரிகைகளும் இந்தியாவை பற்றி ஒரு கேவலமான செய்தி எழுதுகிறது. இந்தியாவில் எப்படி நடக்குது, இந்தியாவில் எப்படி நடக்குதுன்னு. உத்தரப்பிரதேசத்தில் 2 பேர்கள் காதலித்தார் குற்றத்திற்காக நிர்வாணப்படுத்தி அடித்து உதைத்து அதை மூலம் கொட்டி ஊர்வலமாக அழைத்து வந்தார்கள். அந்த காதல் ஜோடியை கேட்டபோது சொன்னாங்க, அவர் சொன்னாங்க, தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்கள், அதனால் எங்களுக்கு துன்புறுத்துகிறார்கள், நான் இப்படி இருக்கக்கூடாதா, நாங்கள் காதலிக்க கூடாதான்னு கேட்டாங்க. கபாலி படத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார் ரஜினிகாந்த், காந்தி சட்டையை கழட்டினதுக்கும் அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்குடா. நான் கோட்டு மாட்டினா காலு மேல காலு போட்டா உனக்கு எரியுதுன்னா நான் செய்வேண்டான்னு சொல்லுவார்களே. இந்த உணர்ச்சியை இந்த தேசத்திற்கு தூக்கி கொடுத்தது தமிழ் சினிமா இல்லையா? நீங்கள் எங்கள் உணவின் மீது கை வைத்தீர்கள், எங்கள் உடையின் மீது கை வைத்தீர்கள், எங்கள் படிப்பின் மீது கை வைத்தீர்கள். அதனால்தான் ஒரு மருத்துவத்துக்கு படிக்க போக வேண்டிய மாணவி மரணப்படுக்கைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதையும் இந்த சமூகத்தில் இருக்கின்ற திரைப்படத்தை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக காப்பாற்றுவார்கள் என்று கூறி, திரைப்படங்கள் மகிழ்ச்சிக்காக மட்டுமல்ல பின்பற்றி நடக்கவே என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.